அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ், விச் மீன்ஸ் ரிமைனிங் மாடல் கொஸ்டின்ஸ் அண்டு மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும். ஸோ டுமாரோ மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ அந்த இதுக்குள்ளே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்துடலாம். தென் ஃபைனலாக மார்க் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஆல்ரெடி 7 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி 7 ப்ராப்ளம்ஸ் வந்து இது கிளியராக இருக்கா? ஸோ ஆல்ரெடி 7 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த கிளாஸில் மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சைக்கிள் ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த சைக்கிள் என்ன அப்படின்றத ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவோட சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு 2 1 அப்படின்னா அதோடைய லாஸ்ட் டிஜிட் 1 தான் வரும். ஸோ பேஸில் இருக்கக்கூடிய நம்பரில் லாஸ்ட் டிஜிட் 1 அப்படின்னு வந்தால் பவரில் என்ன பவர் வேணால் இருக்கட்டும், ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 1 தான் வரும். ஸோ இது 1ஓட சைக்கிள். Then 2ஓட சைக்கிள் 2 power 1 is equal to 2, 2 square is equal to 4, 2 cube is equal to 8, 2 power 4 is equal to 16. பட் நமக்கு தேவை லாஸ்ட் டிஜிட் மட்டும் போதும். ஸோ அதனால அதில் 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ 2 உடைய சைக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு 3 உடைய சைக்கிள். ஸோ 3 உடைய சைக்கிள் 3 power 1 3, 3 square 9, 3 cube 9 3s are 27 7, 3 power 4 7 3s are 21 1. ஓகே, ஸோ அப்போ 3 உடைய சைக்கிள் என்ன அப்படின்னா 1. ஸோ தென் 4 உடைய சைக்கிள். ஸோ 4 உடைய சைக்கிள் 4 power 1 is 4, 4 square is 16, so 6. Again 4 cubeன்றது நமக்கு என்ன வரும், 4 தான் வரும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிப்போம் அப்படின்னா 4 பவர் ஆடு. 4க்கு ஆடு பவர் வந்தால் 4, ஈவன் பவர் வந்தால் 6. ஓகே, இது 4 உடைய சைக்கிள். தென் 5 உடைய சைக்கிள் 5 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 5 தான் வரும். ஸோ சேம் திங் 6க்கு 6 அப்படின்னாலும் லாஸ்ட் டிஜிட் 6 தான் வரும். தென் 7க்கு 7 பவர் 1 இஸ் 7, 7 ஸ்கொயர் இஸ் 49, ஸோ லாஸ்ட் டிஜிட் 9. 7 கியூப் அப்படின்னா 9 7s are 63, ஸோ 3. 7 power 4, 7 power 4னா 3 7s are 21 1. ஸோ 7 உடைய பவர் வந்து 1 வரும். ஸோ தென் 8க்கு. ஸோ அப்போ 8 power 1 இஸ் 8, 8 ஸ்கொயர் அப்படின்னா 64, ஸோ 4, 8 கியூப் அப்படின்னா 8 4s are 32, ஸோ 2. 8 power 4 is equal to 2 8s are 16, so 6. So then 9க்கு. So 9க்கு என்ன வரும் அப்படின்னா, so 9 power 1 is 9, 9 square is 81, so 1. So again 9 தான் வரும். ஸோ அதனால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 9 power odd, 9 power even. ஸோ அண்ட் 0 வந்தால் லாஸ்ட் டிஜிட் 0 தான், அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நம்பர்ஸோடைய சைக்கிள். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, 0 அப்படின்னா ஆஸ் இட் இஸ் 0 தான் வரும். ஸோ 0க்கு லாஸ்ட் டிஜிட் 0 தான் வரும். ஸோ இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்ன அப்படின்னா 0 1 0 1 5 6. ஸோ பேஸில் லாஸ்ட் டிஜிட்
0, 1, 5 or 6 இது வந்தா ஃபைனல் ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னா அதே 0, 1, 5, 6 தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அண்ட் செகண்ட் கேட்டகரி 4 and 9. ஸோ 4 பவர் ஆட், 4க்கு பவரில் ஆட் பவர் இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். ஸோ 4க்கு பவரில் ஈவன் இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் 6 வரும். ஸோ அதே மாதிரி 9க்கு பவரில் ஆடு இருந்தால் 9 வரும், ஈவன் இருந்தால் 1 வரும். ரைட்? ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் கேட்டகரி மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர் என்னது 2, 3, 7, 8. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சாச்சு. ஸோ இந்த 3 கேட்டகரி வச்சு தான் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை 1 by 1 டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 7 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் யூனிட் டிஜிட்டில் பேசிக் கான்செப்டை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம சம் ப்ராப்ளம்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், if the unit digit of 3333 power n is 7, then what is the units of 7777 power n? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3333 ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 7 அப்படின்றது வந்து யூனிட் டிஜிட். ஓகேவா? இது ஈக்குவல் டு ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சருடைய லாஸ்ட் டிஜிட் 7. அப்படின்னா 7777 தி ஹோல் பவர் n, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதோடைய லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும், 3 உடைய சைக்கிள் தெரிஞ்சால் போதும். ஸோ 3 உடைய சைக்கிள் என்ன, 3 பவர் 1 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 3, 3 ஸ்கொயர் அப்படின்னா 9, 3 கியூப்னா 7, 3 பவர் 4னா 1, விச் இஸ் லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் பேஸில் இருக்கிறதுல. ஸோ அப்போ 3971. ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 7 வருது. அப்போ 3 பவர் 1 அப்படின்னா 3. இது உங்களுக்கு சப்போஸ் அந்த சைக்கிள் உங்களுக்கு மறந்துட்டாலும் நீங்கள் ஆன் த ஸ்பாட் நீங்கள் அதை எழுதி பார்த்துக்கலாம். ஸோ 3 பவர் 1உடைய வேல்யூ 3, 3 ஸ்கொயரோடைய வேல்யூ 9, 3 கியூபோட வேல்யூ 9 3s are 27, 3 பவர் 4உடைய வேல்யூ 7 3s are 21. ஸோ எனக்கு லாஸ்ட் டிஜிட் 7 வந்திருக்கு. அப்போ 3க்கு என்ன பவர் போட்டால் நமக்கு 7 வரும், 3 போட்டால் தான் 7 வரும், விச் மீன்ஸ் 3 ஆர் ரிமைண்டர் 3 வரணும். ஸோ நம்ம டேரெக்டாக என்னோடைய வேல்யூ என்னென்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட வேல்யூ 3னா இங்கேயும் என்னோட வேல்யூ 3 தானே. ஸோ n is equal to 3. therefore 7 உடைய சைக்கிள் 7 பவர் 1 is equal to 7, 7 ஸ்கொயர் is equal to 7 7s are 49 9, 7 cube is equal to 9 7s are 63 3, 7 பவர் 4 is equal to 3 7s are 21 1, லாஸ்ட் டிஜிட். ஸோ நமக்கு n is equal to 3. ஸோ அப்போ 7 பவர் 3ஓட வேல்யூ என்னது, இங்கே 3 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இவ்வளோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ கொஸ்டின் பார்த்த உடனே 3 பவர் பேஸில் லாஸ்ட் டிஜிட் 3 இருக்குது. அப்போ 3க்கு என்ன பவர் போட்டால் லாஸ்ட் டிஜிட் 7 வரும். ஸோ 3க்கு 3 போட்டால் தான் லாஸ்ட் டிஜிட் 7 வரும். தேர்ஃபோர் என்னோட வேல்யூ 3, தென் 7 பவர் 3 என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் the unit digit of 433 into 456 into 430 அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ வேணால் வரலாம். பட் வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கும் அப்படின்னா n+2ன்னு வரணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணலாம். ஸோ 433 into 456 into 430, இங்கே எண்ணுக்கு பதிலாக இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3 6 are 18.
ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 8 வரும் இன்டூ 43n. கரெக்டா? 430n. ஸோ எண்ணுக்கு பதிலாக இந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் 4 ஆப்ஷனுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக நம்ம என்னென்ன ஆப்ஷன் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் 1 அப்ளை பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டிஜிட் 8, தென் லாஸ்ட் டிஜிட் 8 அப்ளை பண்ணலாம். தென் லாஸ்ட் டிஜிட் 8, தென் இங்கே வரக்கூடிய ஆன்சர் எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் லாஸ்ட் டிஜிட் 8, ஸோ எண்ணுக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் ஆன்சரில் இங்கே நான் என் போட்டதுனால ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் என்னது n+2. ஸோ அப்போ n+2 அப்படின்னா 1+2 is 3. ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 3 வரணும். இங்கே 8+2 0, 8+2 10. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் இங்கே 0 வரணும். விச் இஸ் இங்கே எண்ணுக்கு பதிலாக நான் 3 எடுத்தா 3+2 5 வரணும். ஸோ 6 எடுத்தா லாஸ்ட் டிஜிட் 8 வரணும். எது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை செக் பண்ணணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தாலே தெரியும் எண்ணுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் நமக்கு ஆன்சர் வரும்னு. ஸோ இங்கே 8 இருக்கு. ஸோ 8 × 1 8 தான் வரும், 3 வராது. ஸோ 1 ஆன்சர் இல்லை. 8 8s are 64. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 வரும், 0 வராது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் மை ஆன்சர். 8 3s are 24. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 வருது, 5 வரணும். ஸோ திஸ் இஸ் நாட் மை ஆன்சர். 8 6s are 48. லாஸ்ட் டிஜிட் 8 வருது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 6. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஒன்ஸ் ஒரு கான்செப்டை தெளிவாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி வேணால் அவங்க ப்ராப்ளம் கொடுக்கட்டும், அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The digit in the unit place of the product 2153 power 167 into 8267 power 153. ஸோ இந்த ஃபுல் கொஸ்டின் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த ஃபுல் கொஸ்டினையும் நம்ம வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன மட்டும் செக் பண்ணால் போதும், பேஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும். விச் இஸ் 3 power 167 இன்டூ இங்கே பேஸில் லாஸ்ட் டிஜிட் என்ன 7 power 153. ஸோ இப்போ 3 and 7. ஸோ 3 உடைய சைக்கிள் என்ன 4, 7 உடைய சைக்கிள் என்ன 4. ஸோ அந்த சைக்கிள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சைக்கிள் என்னன்றதை வேணால் நீங்கள் சைடு எழுதி வச்சுக்கலாம். ஸோ 3 power 1 is equal to 3, 3 square is equal to 9, 3 cube is equal to 9 3s are 27 7, 3 power 4 is equal to 7 3s are 21. ஸோ அதே மாதிரி 7 power 1 is 7, 7 square is 7 7s are 49 9, 7 power 3 is equal to 9 7s are 63, 7 power 4 3 7s are 21. ஸோ இதுதான் 3 and 7க்கான சைக்கிள். நான் ஏன் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இந்த சைக்கிள் எழுதுறேன் அப்படின்னா, உங்களுக்கு யூனிட் டிஜிட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 2 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ 2 கொஸ்டினுக்காக அந்த 2 கொஸ்டின் எதை வேணா வச்சு கேட்கலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க. ஓகேவா? இதில் தான் நமக்கு எல்லாமே தேவைப்படும். பட் இதெல்லாம் ரேரஸ்ட் கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா எய்தர் 3 ஒரு 2 வேல்யூ வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அந்த டைமில் நம்ம எழுதிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா ரஃப் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 15 to 60 ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் கூட நீங்கள் இதையும் எழுதுனீங்க அப்படின்னா டைம் பேஜ் வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? பேஜுக்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதணும். ஸோ அதனால் நீங்கள் இதை கொஸ்டினில் எழுதுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, டேரெக்டாக எழுதுறதை விட. ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எழுதுறேன். ஸோ அப்போ 3 பவர். ஸோ பவர் என்ன பண்ணணும், 4ஆல் டிவிசிபிள் பண்ணி ரிமைண்டரை மட்டும் கலெக்ட் பண்ணணும். ஸோ அது எதுக்காக நம்ம ரிமைண்டரை மட்டும் கலெக்ட் பண்ணுறோன்றத ப்ரீவியஸ் கிளாஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அதை போய் பார்த்துருங்க. அந்த வீடியோக்கான
லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே ஓகே, இப்போ 167. ஸோ 167 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 167 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, remainder 7, 1 4 is 4, remainder 3. So remainder 3, therefore it can be 3 power 3 எழுதிக்கலாம் into. ஸோ அதே மாதிரி 153 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 153 power 4. ஸோ எய்தர் நீங்கள் இப்படி போட்டாலும் ஆன்சர் ரைட்டு, அல்லது லாஸ்ட் 2 டிஜிட்டை 60ஆல் 40 மல்டிபிள்ஸாக எழுதுனா போதும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் என்னது 67 கேன் பி ரிட்டன் அஸ் 67 மட்டும் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 67 நம்ம எப்படி எழுதலாம்? 40 + 27 எழுதலாம். அகெயின் 40 + 24 + 3. ஸோ இது எல்லாமே 4ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ இது 4ஆல் டிவிசிபிள் ஆகாத நம்பர். ஸோ இதுதான் என்னுடைய ரிமைண்டர். அதே மாதிரி இதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா 153 நம்ம 120 + 33 எழுதலாம். ஸோ அகெயின் 120 + 28 32 எழுதலாமா? 32 + 1, ஏன்னா 32 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இது எல்லாமே 4ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். இது 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. therefore 7 power 1. ஸோ கொஸ்டின் ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் கட் ஷார்ட் பண்ணி 3 power 3 7 power 1. 3 power 3 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 7 வரும். ஸோ அப்போ இங்கே லாஸ்ட் டிஜிட் 7 வரும். 7 power 1னா லாஸ்ட் டிஜிட் 7 வரும். ஸோ 7 7s are 49. ஸோ ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 9 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 9. ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ ஜஸ்ட் பேசிக் சைக்கிள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், யூனிட் டிஜிட்டோட சைக்கிள் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம 2 டைப்பாக சால்வ் பண்ணலாம். ஸோ நான் 2 மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? ஸோ கொஸ்டினை கொஞ்சம் ரீரைட் பண்ணணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் தனியாக எழுதுகிறேன் இந்த கொஸ்டினை. 2 power, நான் இங்கே எழுதுகிறேன், 2 power 3 power 4, 2 power 3 power 4. ஸோ கொஞ்சம் பெருசாக கூட எழுதுகிறேன். 2 power 3 power 4 into 3 power 4 power 5 into 4 power 5 power 6 into 5 power 6 power 7 into 6 power 7 power 8 into and 7 power 8 power 9 into 8 power 9 power 10. ஸோ இதுதான் கொஸ்டின். 8 power 9 power 10. இதோடைய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதோடைய யூனிட் டிஜிட்டை நம்ம 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ 2 டைப் என்ன? ஸோ இந்த இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, பவருக்கு பவர் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? a பவர் m தி ஹோல் பவர் n இருந்தால் அதை a பவர் m இன்டூ n எழுதுவோம். எழுதுவோமா? ஸோ அப்போ அதே மாதிரி இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஸோ அப்படி எழுதுனோம்னா நமக்கு 3 4s are 12. ஸோ அப்போ 2 power 12 into 4 5s are 20. 3 power 20 into 5 6 are 30. 4 power 30 into 6 7s are 42. So 5 power 42 into 7 8s are 56. So 56 into 9 8s are 72. 9 10s are 90. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இது எதுவுமே சால்வ் பண்ண மாட்டோம். இப்போ இங்கிட்டு போடுறோம் இல்லையா, இதையும் சால்வ் பண்ண மாட்டோம்,
இன்னொரு மெத்தட்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் சால்வ் பண்ண மாட்டோம். பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா சம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். பட் நம்ம இங்கே இதை சால்வ் பண்ண போகிறதில்ல. நம்ம இன்னும் ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து ப்ரொசீஜராக எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் இதை எழுதுகிறேன். ஸோ தென் இதை அகைன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2^3 இருக்கு இல்லையா, 2ஓட சைக்கிள் என்ன, 2ஓட சைக்கிள் என்ன, 2^1 is 2, 2 square is 4, 2 cube is 8. ஸோ அப்போ இதை 8^4ன்னு எழுதிக்கலாமா? 8^4 into 3 உடைய பவர், 3 உடைய பவர் என்ன, 3^1 is 3, 3 square is 9, 3 cube is 7, which is 9 3s are 27, again 7 3s are 21, therefore 1/5 into 4/5, 4^1 is 4, 4 square is 16. so அப்போ 4 power odd அப்படின்னா 4, 4 power even அப்படின்னா 6. so 5 is a odd, therefore 4/6 into 5/6. so 5 எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் நமக்கு 5 தான் வரும். so 5/7 into 6 எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் 6 தான் வரும். so 6/8 into 7/8. so 7/8 is 7/1 is 7, 7 7s are 49, 9, 9 7s are 63, 3, 3 7s are 21, 1. so அப்போ 1/9 into 8/9. so அப்போ 8 உடைய பவர், 8/1 is 8, 8 square is 64. so இங்கே ரிமைண்டர் வந்து என்ன வரும், 1 வரும். so அப்போ 8/1 is 8, so அப்போ 8/10. so இப்படியும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்படி கண்டுபிடிச்சு இதுக்கும் நீங்கள் ஆன்சர் ஃபைன் பண்ணலாம். பட் இது தேவையே இல்லை நமக்கு. இது அந்தளவுக்கு நமக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, இது அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னா, இப்போ கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணிட்டீங்களா? ஸோ கொஸ்டினை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் இங்கே இருக்கு. ஓகே, நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன். ஸோ இதை கூட நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். கொஸ்டினை நீங்கள் எந்த மாதிரியும் கன்வெர்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் நமக்கு சைக்கிள் தெரியும். அந்த சைக்கிளை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்போம். என்ன கேட்டகரி? 0, 1, 5, 6. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ இது யூனிட் பிளேஸில், விச் மீன்ஸ் பேஸில் லாஸ்ட் டிஜிட் 0, 1, 5, 6 இதில் ஏதாச்சும் இருந்தால் அது அதுவாகவே வருமா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ இந்த வேல்யூ இங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே வேல்யூ இருக்கா? 0, 1 இருக்கா? 1 இல்லை, 0 இல்லை. தென் 5 இருக்கா? 5 இருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர் 5 தான் வரும். ஸோ தென் அடுத்தது 6 இருக்கு. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். ரைட், கரெக்டா? ஓகே, தென் இதெல்லாம் என்ன வேணா ஆன்சர் வரட்டும், நமக்கு அது பிரச்சனையே இல்லை. இப்போ 5 and 6 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6 5s are 30. ஸோ வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 0 வரும். ஸோ 0 is multiply with any number, ஃபைனல் ஆன்சர் இஸ் 0. கரெக்டா? ஸோ இதில் எதுவுமே நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம், சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுங்க. வேல்யூ இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. தென் செகண்ட் கேட்டகரி என்ன? 4 and 9. செகண்ட் கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கான்னு பாருங்க. அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, லாஸ்ட் டிஜிட் 0 வருதான்னு பாருங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 வந்தால் ஃபைனல் ஆன்சர்லையும் லாஸ்ட் டிஜிட் 0 தான் வரும். ஏன்னா 0 யூனிட் பிளேஸ் 0 வந்தால் 0 is multiply with any number, so answer is 0. so அப்போ final answer 0 தானே. therefore answer for this question is 0. so நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக பெருசாக நமக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பட் அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது. கொஸ்டினை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு டைம் ஆயிரும். பட் இதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 30 செகண்ட்ஸ்ன்றது அதிகம். 30 செகண்ட்ஸ் அதிகம் தானே. ஸோ நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் டிக் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். ஓகே, வெரி வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸோ எதுவுமே ட்ரிபிள் இல்லாமல் காமாக உட்காந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் பேசிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நிறையா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளமை ப்ராப்பராக பண்ணணும்.
ஸோ பேசிக் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். What is the unit digit of 7 power 433, which means 217 power 413. ஸோ நமக்கு தேவை பேஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். ஸோ அதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரீரைட் பண்ணலாம்? 7 பவர் 413 இன்ட்டு 9 பவர் 547 இன்ட்டு 4 பவர் 624 இன்ட்டு this is 2 power 512. Okay, right? Okay, இப்போ 7 power 413. ஸோ 413ல நம்ம என்ன பண்ணணும்? 4 ஓட டிவிசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் ரீரேட் பண்ணலாம். எப்படி ரீரேட் பண்ணலாம்? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு பார்க்கணும். 13 அப்படின்றது டிவிசிபிள் ஆகாது, பட் 12 டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ ரிமைண்டர் என்ன? 1. therefore it can be written as 7 power 1 into 9 power 547. So 9 அப்படின்றது செகண்ட் கேட்டகரி. ஸோ 9 power odd அப்படின்னா 9, 9 power even அப்படின்னா 1. ஸோ ஹியர் 547 is odd number. ஸோ அப்போ 9 power odd அப்படின்னா 9. ஸோ அப்போ இது வந்து இதோடைய லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கும்? 9 இருக்கும். தென் 4. ஸோ 4 power 24. ஸோ 4 power 24 அப்படின்னா 4 உடைய சைக்கிள் எழுதுங்க. 4 power அப்படின்றது செகண்ட் கேட்டகரி தான். ஸோ 4 power 1 is 4, which means 4 power odd is 4. 4 power odd is 4. 4 power even is 16. ஸோ 624 அப்படின்றது ஈவன் நம்பர். therefore இதோடைய லாஸ்ட் டிஜிட் 6 வரும். ஸோ இதோடைய 7 power 1னா 7 தானே. ஸோ லாஸ்ட் டிஜிட் 7. தென் 2 power 12. ஸோ 12 அப்படின்றது 2 உடைய சைக்கிள் பாருங்க. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 6. ரைட், லாஸ்ட் டிஜிட் இஸ் 6. தென் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9 7s are 63. தென் 3 6s are 18. again 8 6s are 48. ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 8. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராப்ளமும் நம்ம ஷார்ட்டாக சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமும் கூட, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். 217ல் நமக்கு பேஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The unit digit of 137 power 13 the whole power 47. So, 137 power 13 the whole power 47. ஸோ இதை எப்பயும் போல தான் நார்மலாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரீரைட் பண்ணலாம்? 7 power 13 the whole power 47 எழுதலாம். ஸோ 7 power 13 அப்படின்னா 7 உடைய சைக்கிள். 7 உடைய சைக்கிள் என்ன? 7 power 1 is 7, 7 square is 49, 9, 7 cube is 9 7s are 63, 3, 7 power 4, 3 7s are 21, 1. ஸோ இங்கே 13 4ஆல் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போ 7 power 1 7. ஸோ 7 power 47. ஸோ அகைன் 47 4ஆல் டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 3 வரும். ஸோ 7 power 3 is 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3. ஸோ இந்த ஸ்டெப்பே நமக்கு தேவையில்லை. ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 7 power 13. ஸோ பவரில் இருக்கக்கூடிய 13 4ஆல் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். ஸோ அப்போ 7 power 1 is 7. ஸோ அப்போ பேஸ் இது மொத்தமும் 7 ஆயிரும். ஸோ அப்போ 7 power 47. ஸோ 47 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும். ஸோ 7 power 3 is 3. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 3. ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் இதுதான்றதை டிக் பண்ணிடலாம். ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது.
ஓகேவா? யூனிட் டிஜிட்டே டஃப் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் நம்ம கான்செப்ட் தெரிகிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தென் அதை மாதிரி ஈஸியான ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஓகே, okay, next problem. What is the digit in the unit place of the number represented by 3 power 98 minus 3 power 89? So, இதோட last digit என்ன வரும்னு கேட்குறாங்க. 3 power 98 minus 3 power 89. ஸோ இந்த கொஸ்டினை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். ஸோ ரெண்டு என்ன அப்படின்னா 3 உடைய சைக்கிள். ஸோ ரெண்டுமே 3 உடைய சைக்கிள் தான். ஸோ 3 உடைய சைக்கிள் என்ன, 3 power 1 is 3, 3 square is 9, 3 cube is 9 3s are 27, 7, 3 power 4 is 7 3s are 21. ஸோ இதுதான் 3 உடைய சைக்கிள். தென் நம்ம என்ன பண்ணலாம், 98 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 80 plus 18. ஸோ திஸ் இஸ் 16 plus 2. ஸோ திஸ் இஸ் 3 power 2 minus 3 power 89. So which is 88 plus 1. So 3 power 1. So அப்போ 9. 3 9s are 9 minus 3 is 6. So answer for this question is, so 9 minus 3 6. So answer is 6. 98 correct தானே. 80 plus 18. 4 4s are 16. 16 plus 2 3 power 2. 3 square is 9. ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் 9 வரும். ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் 89. ஸோ 89 அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1, ஸோ 3 power 1 3. ஸோ அப்போ 9 minus 3 6 தான் வரும். கரெக்ட். 9 minus 3 6. 9 3s are 27. ஸோ அதோட இன்டூவாக இருக்குமோ. ஓகே கரெக்ட். ஸோ இது ஒரு வே. ஓகே, ஸோ ஆன்சர் லாஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ இது ஒரு வே. ஸோ நம்ம எழுதுகிற ப்ரொசீஜர் கரெக்டு தான், ப்ரொசீஜர் தப்பு இல்லை. ஸோ அனதர் வே என்ன அப்படின்னா 3 power 89 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மிச்சம் என்ன இருக்கும், 3 power 9 minus 1 இருக்கும். ஸோ 3 power 9 அப்படின்னா 3 power 1. 3 power 1 ஏன்னா 9 8ஆல் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும், which is 3 power 1. ஸோ அப்போ 3 minus 1 is 2. அப்போ 3 power 89 into 2. ஸோ அப்போ 3 power 89 டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 1. அப்போ 3 power 1 is 3 into 2 6. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா இதுக்கான ஆன்சர் 6 தான். பட் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தா நமக்கு என்ன வரும், 9 3s are 27. ஸோ லாஸ்ட் டிஜிட் 7. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 7 வரும். ஸோ இங்கே கொஸ்டின் ராங்காக இருக்குது மல்டிப்ளிகேஷன். பட் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 6 தான் வரும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 9 plus 3 is 12, லாஸ்ட் டிஜிட் 2 வரும். ஸோ ஆட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும்ன்றதை நம்ம ஃபைன் பண்ண தெரியணும். சப்ராக்ட் பண்ணாலும் என்ன ஆன்சர் வரும்னு தெரியணும். மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆன்சர்னு தெரியணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ கொஸ்டின் இஸ் மல்டிப்ளிகேஷன், பட் கொஸ்டின் சப்ராக்ஷனில் இருந்தால் அதுக்கான ஆன்சர் 6. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The unit digit of 8735 power 827 plus 1693 power 469, 7339 power 1256. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் யூனிட் டிஜிட்னு வந்தாலே கொஸ்டினை நீங்கள் ரீரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒன்ஸ் ரீரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பேஸில் என்ன இருக்குது, லாஸ்ட் டிஜிட் 5. ஸோ 5க்கு என்ன பவர் எடுத்தாலும் ஆன்சர் 5 தான் வரும். ஸோ திஸ் இஸ் 5. ஸோ திஸ் இஸ் 3 power 469. ஸோ 469ல் 69
4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 69 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரும். எப்படி? ஸோ 69 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 40 + 29. ஸோ அகெயின் 29 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 28 + 1 which is 40 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 28 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ அப்போ 3/1 அப்படின்னா 3 இன்டூ 9/6. ஸோ 9 அப்படின்றது வந்து 9 பவர் ஆட் அப்படின்னா 9 பவர் ஆட் அப்படின்னா அதோடைய வேல்யூ 9. 9 பவர் ஈவன் அப்படின்னா அதோடைய வேல்யூ 1. ஸோ ஹியர் 9 பவர் 1256. ஸோ விச் இஸ் ஈவன் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 1 மைனஸ் 4 பவர் 311. 4 அப்படின்றது டைப் 2. 4 பவர் ஆட் அப்படின்னா 4 பவர் ஆட் அப்படின்னா 4. 4 பவர் ஈவன் அப்படின்னா 6. ஸோ ஹியர் 311 is odd number, therefore 4 into 7 power 5. ஸோ 7 power 935. ஸோ 35 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 உடைய வேல்யூ 7 பவர் 1 is 7. 7 square is 49. 7 cube is 9 7s are 63. 7 power 4 is 1. ஸோ இப்போ 35 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். கரெக்டா? 8 4s are 32. ரிமைண்டர் இஸ் 3. ஸோ 7 பவர் 3 is 3. ஸோ இன்டூ 3. ஸோ மைனஸ் இது பிராக்கெட்டில் இன்டூ 3. ஓகேவா? இது ஒரு பிராக்கெட்டில் இருக்கு, இது ஒரு பிராக்கெட்டில் இருக்கு, இது தனியாக இருக்கு. தென் 5 + 3 is 8 இன்டூ 1 - 4 which is 11 - 4. 11 - 4 என்ன வரும்? ஏன்னா 1 வந்து நம்ம பாரோ பண்ணுவோம். ஸோ அப்போ 11லேருந்து 4 போச்சு அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும்? 7 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஹியர் 7 இன்டூ 3. ஸோ தென் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 7s are 56 6. Again 6 3s are 18. So last digit is 8. So answer for this question is 8. ஓகேவா? ஸோ பேசிக் கான்செப்ட் தான், நம்ம என்ன படித்தோமோ அதே கான்செப்ட் தான், அதை தான் நம்ம ரிப்பீட்டடாக வேறு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள், எதுவுமே கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக காமாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம இந்த டிஜிட்ஸோடைய சைக்கிள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். So next problem, let x is equal to 633 power 24 minus 277 power 38 plus 266 power 54. So இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்? 3 power 24 minus 7 power 38 plus 6 power 54. So then 6 என்ன பவர் எடுத்தாலும் நமக்கு 6 தான் வரும். ஸோ 3 உடைய சைக்கிள் அண்ட் 7 உடைய சைக்கிள் தெரிஞ்சா போதும். ஸோ 3 உடைய சைக்கிள் என்ன? 3 power 1 is 3. 3 square is 9. 3 cube is 9 3s are 27. 3 power 4 is 7 3s are 21. Then 7 power 1 is 7. 7 square is 49. 7 cube is 9 7s are 63 3. 7 power 4 3 7s are 21. So this is 3 ஓட சைக்கிள், இது 7 ஓட சைக்கிள். நான் ஏன் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் சைக்கிள் திரும்ப எழுதுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ஸோ அதனால தான் டைம் ஆனாலும் இது தெரிஞ்சுக்கணும்னு நான் ஒவ்வொரு இதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ தென் இதை ரீரைட் பண்ணோம் அப்படின்னா இதோடைய லாஸ்ட் டிஜிட் 6 தான் வரும். ஸோ தென் 7 பவர் 38. ஸோ 7 பவர் 38 பவர் 38 4ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் என்ன வரும்? 9 4s are 36. ஸோ ரிமைண்டர் இஸ் 2. ஸோ 7 பவர் 2 லாஸ்ட் டிஜிட் என்ன? 9. ஸோ அப்போ இதோடைய லாஸ்ட் டிஜிட் 9 வரும். மைனஸ் 3 பவர் 24. 24 இஸ் டிவிசிபிள் பை 4. 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 3 உடைய சைக்கிள் என்ன? 4. ஸோ 1 which means இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 power 4 the whole power 6 எழுதலாம்.
3 பவர் 4 உடைய லாஸ்ட் டிஜிட் 1. 1 எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் நமக்கு 6 தான் வரும். ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து சார் 1 எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் 1 தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1. ஸோ அப்போ 1 மைனஸ் 9 ப்ளஸ் 6. ஓகே, இப்போ தான் சொல்யூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றது இருக்குது. இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இப்போ நார்மலாக நீங்கள் 1 மைனஸ் 9 இதை ஆட் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்? 1 மைனஸ் 9 இஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 6 மைனஸ் 2 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் மைனஸ் 2 வரக்கூடாது. ஸோ 6 ப்ளஸ் 1 7, 7 மைனஸ் 9, ஸோ விச் இஸ் 17 மைனஸ் 9, 17 மைனஸ் 9 என்ன வரும்? 8 வரும். ஸோ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இதா. ஸோ ஒரு ப்ராப்ளமை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்குது அப்படின்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா போர்டு மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ரூல் படி சால்வ் பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் என்ன சொல்லுது? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட், செகண்ட் ஆஃப் ஆர் ஆர்டர், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 7, தென் 7லேருந்து 9 போகாது. ஸோ அதனால் பாரோ பண்ணுறோம். ஸோ 17 மைனஸ் 9 இஸ் 8. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 8. டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி போட்டக்கூடாது. ஸோ எங்கே வந்தாலும் நம்ம போர்டு மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால தான் போர்டு மாஸ் அப்படின்னு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தனி டாப்பிக்காக வச்சுருக்காங்க. ஓகே, போர்டு மாஸ் ரூலில் தான் நீங்கள் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு நார்மலாக சால்வ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். let x is equal to, so solve பண்ணிட்டோமா? 277 power 38. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்களாக எழுதுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கானது. do it yourself. ஓகே, நீங்களா சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளமை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அதே மாதிரி தான். ஸோ இங்கே 4, இங்கே 3, இங்கே 7. 4 சைக்கிள் எழுதுங்க, 3 சைக்கிள் எழுதுங்க, 7 சைக்கிள் எழுதுங்க, தென் சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தென் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ் நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நமக்கு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ்னு போட்டாலும் நம்ம ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு 2 கோர்ஸ் காட்டும். ஒன்று வந்து கம்ப்ளீட் கோர்ஸ், இன்னொன்று வந்து மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச். ஸோ அந்த மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் வந்து 555 rupees. மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் ஃபார் 2 years. ஃபார் 2 years. ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துடும். போத் அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ஆல்மோஸ்ட் 50 டாபிக்ஸ் இருக்கும். 50 டாபிக்ஸுக்கும் நம்ம பேசிக் இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருப்போம், தென் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக நம்ம 7500 ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஜாமெண்ட்ரியை தவிர. அரித்தமெட்டிக் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டுமாரோ உங்களுக்கு அரித்தமெட்டிக்கில் % கம்ப்ளீட் ஆயிரும். தென் ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் ஆகும். தென் ஒரு அரித்தமெட்டிக் டாபிக், ஒன்றா ஜாமெண்ட்ரி டாபிக். அரித்தமெட்டிக் ஜாமெண்ட்ரி காம்பினேஷனில் உங்களுக்கு சால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். 3 மார்க் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டாபிக் கீழேயும். அதாவது இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜில் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். யூனிட் டிஜிட்னா யூனிட் டிஜிட் கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ரிமைண்டர் தீரம்னா ரிமைண்டர் தீரத்துக்கு கீழே 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் 3 மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்றத நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. தென் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபுல் போர்ஷன் எப்போ சார் கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் 15 days, அதிகபட்சம் 20 days.
அதிகபட்சம் ஓகேவா மேக்ஸிமம் 15 days to 20 daysக்குள்ள ஃபுல் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா. மார்னிங் 10 AM மார்க் டெஸ்ட் இருக்கும். அது ஃபுல் சிலபஸ். ஃபுல் சிலபஸ் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் ஓகேவா. 50 கொஸ்டின்ஸ் டெய்லி மார்க் டெஸ்ட் இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் 6 PM அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நமக்கு ஆப்பில் கிடைக்கும் ஓகே. ஸோ இப்போ ஃபார் 2 yearsன்னு சொன்னேன் இல்லையா, 2 years அப்படின்னா ஆல்மோஸ்ட் 730 days. ஸோ இந்த 730 daysம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும் ஓகே. 730 daysம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ 730 daysம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக பெர் டேக்கு நீங்கள் 50 கொஸ்டின் அப்படின்னா, பெர் மார்க் டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின் அப்படின்னா 730 daysக்கு, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 2 years நான் கணக்கு சொல்கிறேன் ஓகே. நமக்கு டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 730 days அப்படின்னா 50 நான் 100/2ன்னு எழுதிக்கிறேன். தென் கேன்சல் பண்ணால் 365. ஸோ டோட்டலாக 36,500. ஸோ 36,500 ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் 36,500 ப்ராப்ளம்ஸுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பேன் ஓகேவா. இந்த 36,500 ப்ராப்ளம்ஸில் எதுவுமே ரெப்பிட்டேஷன் இருக்காது. ஸோ வித்தவுட் எனி ரெப்பிட்டேஷன் 36,500 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ 36,000 ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் போனீங்கன்னா அடுத்த ஆல் இண்டியா ரேங்க் 1 நீங்கள் தான் ஓகே. ஸோ இதை டெடிக்கேட்டடாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க் 1 உங்கள் நேம் இருக்கும் ஓகே. அதுக்கு நான் கேரண்டி. வித்தவுட் எனி ரெப்பிட்டேஷன் அண்ட் மார்க் டெஸ்ட்டில் எஸ்எஸ்சி, ரயில்வே அண்டு பேங்கிங் இந்த 3ல் இருந்து தான் கொஸ்டின்ஸ் நம்ம எடுப்போம். ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை வச்சு தான் நம்ம அது மாடலாக எடுப்போம். சம்டைம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நம்ம வந்து டஃபஸ்ட்டாக இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னா எம்டிஎஸ்ல இருந்து. ஸோ இந்த 50 கொஸ்டின் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த 50 கொஸ்டினில் 15 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், 15 கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட்டாக இருக்கும், தென் 20 கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும் ஓகே. அந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும், நீங்கள் எனி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ரயில்வே இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. எஸ்எஸ்சி கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகேவா. ஸோ ஒரு கொஸ்டினில், ஒரு மார்க் டெஸ்ட்டில் எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டினும் இருக்கும், ரயில்வேல கேட்குற கொஸ்டினும் இருக்கும், பேங்கிங்கில் கேட்குற கொஸ்டினும் இருக்கும். அண்டு நம்மளுடைய எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஈஸியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூபிஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் ஈஸியாக கிடைக்கும், பேங்கிங் ஈஸியாக கிடைக்கும், ரயில்வேல எனி போஸ்ட். ஸோ போத் எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங் இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன எக்ஸாம் போட்டாலும் அதை ரொம்ப குயிக்காக ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதை டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை ப்ராப்ளம் பாருங்கள், 36,500. சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், 50 கொஸ்டின்ஸ்ன்றது 60 ஆகலாம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் 40,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே சும்மா நம்ம பிடிஎஃபாக கொடுத்து பண்ணல, உங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்குமோ ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் லிமிட்டட் டைம் இருக்கும், அந்த டைம் முடியும் அது க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் போர்டு எக்ஸாம் விச் மீன்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாமில் அங்கே உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். இது நீங்கள் மொபைலில் எழுத போகிறீங்க அவ்வளோதான். ஸோ டேப் இருந்தால் டேப்பில் எழுதலாம். ஸோ உங்களுக்கு இது 2ல் தான் ஆக்சஸ் இருக்கும் ஓகே. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 555 rupeesன்றது லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், இன்னும் கொஞ்சம் நாளில் இது இன்க்ரீஸ் செய்யப்படும். ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே போகணும். ஸோ அந்த மோட்டிவில் தான் நம்ம எக்ஸாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கோர்சஸ் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மார்க் டெஸ்ட்டை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நாளைக்கு மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் என்ன ஏதுன்னு. The unit digit of 973 power 234 factorial into 234 in power 973 factorial.
ஓகே, ஃபேக்டோரியல் வந்திருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா 0 factorial is equal to 0. Sorry, 0 factorial is equal to 1. And 1 factorial is also is equal to 1. இது தனி கேஸ். இது நான் நம்பர் சிஸ்டம் வரும்போது இது ஏன் 0 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 1 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1ன்றதை நான் நம்பர் சிஸ்டத்தை சொல்கிறேன். இங்கே நமக்கு இது தேவையில்லை. ரைட், இங்கே நமக்கு இது தேவையில்லை. ஸோ இங்கே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸட்ரா இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப் டு 1 வரைக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஸோ இப்போ n இருக்க வேண்டிய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்தால் 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ரைட், ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபேக்டோரியல் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் ஃபேக்டோரியலில் ஃபஸ்ட்டு ஒரு 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் நான் வேல்யூ எழுதுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 1 ஃபேக்டோரியல் இஸ் 1. 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 இன்ட்டு 1. 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. தென் 6 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ திஸ் இஸ் ஃபேக்டோரியல். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம்? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ 1. 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 2. 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 6. 4 factorial is equal to 4 3s are 12 24. 5 factorial is equal to 24 into 5 which is 120. 120 into 6 600 720. Okay, 120 into 6 600 2 3s are 2 6 are 12 120. ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் ஓகே இதுக்கப்புறம் அப் டு எக்ஸட்ரா. ஸோ நம்மளுடைய கொஸ்டினில் 4 ஃபேக்டோரியல்லிருந்து அதுக்கடுத்து என்ன நம்பர் வேணால் வரட்டும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். இப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் ஃபேக்டோரியல்ன்ற வேல்யூ எய்தர் 4 ஃபேக்டோரியல் ஆர் 4ஓட பெருசாக ஏதாச்சும் ஒரு ஃபேக்டோரியலாக கொடுத்துருந்தா அந்த கொஸ்டின் அந்த ஃபேக்டோரியல் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். 4ஆல் டிவிசிபிள் ஆகும்ல, 4ஆல் டிவிசிபிள் ஆகும்ல. இட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4. விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4. கரெக்ட், புரியுதா? ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் வந்து 4 ஃபேக்டோரியலுக்கு மேலே கேட்டிருந்தாங்கன்னா 4 ஃபேக்டோரியல் ஆர் அதுக்கு மேலே கேட்டிருந்தா விச் இஸ் டிவிசிபிள் பை 4. ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதோட சைக்கிள் 4 அப்படின்னு எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல்னா மட்டும் இந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கான்செப்ட் புரியுதுல, 4 ஃபேக்டோரியல்லிருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்ன நம்பர் எடுத்தாலும் அந்த ஃபேக்டோரியல் எல்லாமே 4ஆல் டிவிசிபிள் ஆகும், விச் இஸ் சைக்கிள் 4ல் வந்து நிற்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 973 பவர் 234 ஃபேக்டோரியல். 234 ஃபேக்டோரியல் அப்படின்றது 4 ஃபேக்டோரியலோட பெருசு. therefore which is exactly divisible by 4. ஸோ எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை 4னா இந்த வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம், இதை நீங்கள் ரீரைட் பண்ணீங்க அப்படின்னா 3 பவர் 234 ஃபேக்டோரியல்
into 4 power 973 factorial. 4 power 973 factorial. So again நம்ம என்ன பண்ணிக்கலாம், yes correct. So again 3 power 234. So 234 அப்படின்றது 4 ஃபேக்டரோட பெருசு. therefore இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 3 power 4 ன்னு எழுதிக்கலாம். ஓகே சார், பவர் 4 ஓகே. ஸோ 4 and 9 வந்தால் நம்ம என்ன பண்ணுறது, 4 and 9ன்றது செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தடில் 4 power odd, 4 power odd என்ன வரும், 4 வரும். 4 power even என்ன வரும், 6. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிப்போம் அப்படின்னா 4 power 1 4 ஸ்கொயர். ஸோ 4 power 1 ஆர் 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, 4 power 1 into 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4 power 973 ஃபேக்டோரியலை 4 power 2 into 972 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாமா, சரி 973 into 972 into and so on. ஒரு நிமிஷம், இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஓகே ஓகே இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 4 power odd is 4, 4 power even is 6. ஸோ அதே மாதிரி 9 power 1 அப்படின்னா which is 9 power odd, ஸோ அதோட வேல்யூ 9. ஸோ 9 ஸ்கொயர் அப்படின்னா which is 9 power even, இதோடைய வேல்யூ 1. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் என்ன சார் சால்வ் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஃபேக்டோரியல் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஃபேக்டோரியலில் 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 0 ஃபேக்டோரியல் அண்ட் 1 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ மட்டும்தான் 1. மற்றபடி நீங்கள் 2 ஃபேக்டோரியல்லிருந்து எந்த நம்பருக்கு வேணால் ஃபேக்டோரியல் போடுங்க, அந்த ஃபேக்டோரியலுடைய ஃபைனல் ஆன்சர் ஈவனாக தான் இருக்கும். ஓகே, ஃபேக்டோரியல் இஸ் always even other than 0 factorial and 1 factorial. 0 factorial and 1 factorial தவிர மற்ற எந்த நம்பருக்கு நீங்கள் ஃபேக்டோரியல் போட்டாலும், விச் மீன்ஸ் 0 and 1 தவிர மற்ற எந்த நம்பருக்கு நீங்கள் ஃபேக்டோரியல் போட்டாலும் அதோடைய ஆன்சர் ஈவன் நம்பராக தான் வரும். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், 4 power 973. ஸோ 973ன்றது 2 ஃபேக்டோரியலோட பெருசு, 0 and 1 கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக இது 4 power even. Therefore 3 power 4 அப்படின்னா 3 power 1 is 3, 3 square is 9, 3 cube is 9 3s are 27, 7, 3 power 4, 7 3s are 21, 1. ஸோ இதோடைய லாஸ்ட் டிஜிட் 1, 4 power even, 4 power even na 6. ஸோ இப்போ 1 into 6, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 6. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டோரியலில் நம்ம என்ன செக் பண்ணணும், எனி ஃபேக்டோரியல் greater than or equal to 4. Okay, 4 factorial or greater than 4 factorial which is divisible by 4. இது first rule. Second rule, 0 and 1 தவிர மற்ற எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் போட்டாலும் அதோடைய ஆன்சர்
ஈவன் நம்பராக தான் வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் வச்சு அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? ஸோ கொஸ்டினை கொஞ்சம் பெருசாக்கலாமா? வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? ஓகே, வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? இதெல்லாம் ஓரம் வச்சிடலாம். (777 power 666, 555 power 333, 812). Okay, anything, whatever it is. So first நம்ம என்ன செக் பண்ணணும்? So here கொஸ்டினை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரீரைட் பண்ணலாம்? 7 power 666 plus 5 power 333 plus 8 power 222 plus 4 power 666 plus 1 power 444 plus 2 power 777. And next நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 7 power 666. 7 உடைய சைக்கிள் 4. ஸோ அப்போ 66 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 வரும். விச் மீன்ஸ் 66 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 40 plus 26. அகெயின் 26 24 plus 2. ஸோ அப்போ ரிமைண்டர் 2. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஸோ 7 ஸ்கொயர் ஏன் எழுதுறோன்றதை நான் ப்ரீவியஸ் கிளாஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ 7 power 4 தி ஹோல் பவர் சம்திங். ஸோ 7 power 4 அப்படின்றது வந்து என்ன வேல்யூ வரும்? 7 power 4 அப்படின்னா 1 வரும். ஸோ 1 எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் வரும். ஸோ அதனால் ரிமைண்டர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ அதனால் ரிமைண்டர் மட்டும் எழுதியிருக்கேன். தென் 5 எனி டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 5 தான். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 5. 8. ஸோ 8 உடைய சைக்கிளும் 4, ரைட்? 4 and 9 மட்டும்தான் ஆட் ஆர் ஈவன். ஸோ 8 அப்படின்றது தேர்ட் டைப். ஸோ 4 சைக்கிள். ஸோ பவர் 22. ஸோ 22வை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 2, therefore which is 8 ஸ்கொயர். ப்ளஸ் 4 அப்படின்றது செகண்ட் பார்ட். 4 பவர் ஆட் நம்பர் அப்படின்னா 4 பவர் ஈவன் நம்பர் அப்படின்னா 6. ஸோ ஹியர் 666 இஸ் ஈவன் நம்பர், therefore லாஸ்ட் டிஜிட் இஸ் 6. 1 எத்தனை டைம் பவர் போட்டாலும் 1 தான் வரும். ஸோ 2 பவர் 777. ஸோ 2 அப்படின்றது வந்து சைக்கிள் 4. 77 லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும். 77 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 1 வரும். ஸோ அப்போ 2 பவர் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதுமானது, ஆன்சர் கிடச்சிரும். 7 ஸ்கொயர் 7 7s are 49. தென் 5 ப்ளஸ் 8 8s are 64. ஸோ 4 லாஸ்ட் டிஜிட், 6 1 2. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 plus 1 is 10, 6 plus 4 is 10, so 20, 27. So 27 last digit 7, so answer for this question is 7. So ரொம்ப simple question. So question பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பெருசு. But once ஒரு cycle, unit digit, every digit ஓட cycle and every digit எப்படி react ஆகும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ரொம்ப simple. Okay. Next problem. What is the unit digit of What is the unit digit of? So கொஞ்சம் பெருசாக்கலாமா? One factorial plus 2 factorial plus 3 factorial plus 4 factorial plus 5 factorial plus etc. plus 3333 factorial. இதோடைய summation என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ summation. சம்மேஷனில் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், யூனிட் பிளேஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியல் இஸ் 2, 3 ஃபேக்டோரியல் இஸ் 9. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்.
எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியல் இப்படி திங்க் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி ஷார்ட்கட் போடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ரூல் இருக்கா? வேறு ஏதாச்சும் ரூல்? ஓகே. ஸோ இங்கே என்ன ரூல் அப்படின்னா, இப்போ ஃபேக்டோரியலில் நம்ம 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் எந்த ஃபேக்டோரியல் வேணால் போடலாம். 5 ஃபேக்டோரியல்லிருந்து 5 அண்ட் எனி நம்பர் கிரேட்டர் தென் 5. ஓகே, 5 ஆர் கிரேட்டர் தென் 5 நம்ம என்ன ஃபேக்டோரியல் எந்த நம்பருக்கு வேணால் ஃபேக்டோரியல் போடுங்க, வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 0 வரும். எப்படி 0 வரும்? இப்போ இங்கே பாருங்கள், 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120, 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ 720. ஸோ நீங்கள் 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் 5 ஃபேக்டோரியலுக்கு மேலே, ஓகே, 5 ஃபேக்டோரியல் அண்ட் எபோவ், ஸோ விச் இஸ் 5 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல், 7 ஃபேக்டோரியல், 8 ஃபேக்டோரியல், 9 ஃபேக்டோரியல், 10 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா எனிதிங். இந்த எல்லா ஃபேக்டோரியல்லையும் நமக்கு ஒரு 2 நம்பர் வரும். என்ன நம்பர் வரும்? 5 into 2 அப்படின்ற நம்பர் வரும். ஏன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5லேருந்து 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 5 அங்கே இருக்கும், 2 அங்கே இருக்கும், 5 2s are 10. ஸோ 5 2s are 10 அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 0 அப்படின்னா 0 இஸ் மல்டிப்ளை வித் எனி நம்பர், லாஸ்ட் டிஜிட் இஸ் 0. ஸோ 6 ஃபேக்டோரியலும் 5 into 2 இருக்கும், 7 ஃபேக்டோரியல்லையும் 5 into 2 இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியல் ஆர் கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் ஆர் கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் ஆர் கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல்ஸ் லாஸ்ட் டிஜிட் இஸ் 0. ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல் அண்ட் அதுக்கு மேலே என்ன நம்பர் எடுத்தாலும் வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 0 தான் வரும். தேர்ஃபோர் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 ஃபேக்டோரியலோடைய வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 2, 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 3 2s are 6, 4 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 4 3s are 12, 12 into 4 3s are 12, 12 into 4, 12 into 2 is 24 plus 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ இதுக்கு அடுத்து எந்த நம்பர் போட்டாலும் லாஸ்ட் டிஜிட் 0 தான் வரும். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ 4 plus 6 is, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல், 7 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா 3333 ஃபேக்டோரியல். ஸோ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ 4, 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ 3 2s are 6, 4 ஃபேக்டோரியல் வேல்யூ 4 3s are 12, 12 into 2 is 24, 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 24 into 5 120, 6 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து லாஸ்ட் டிஜிட் 0, 7 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் லாஸ்ட் டிஜிட் 0, 3333 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ 5 ஃபேக்டோரியல் இருந்து அதுக்கு கீழே நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் அதோடைய லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரும்? 0 தான் வரும். தேர்ஃபோர் இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும் இல்லையா? ஸோ அப்போ 6 plus 4 is 10, 10 plus 4 is 14, 14 plus 1 is 15. ஸோ 15 plus 0 anything 0. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் 5. ஸோ 1 இங்கே வந்துடும். ஓகே, எனி நம்பர் இங்கே வரட்டும். ஸோ லாஸ்ட் டிஜிட் 5. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 5. ஓகே,
1 factorial value 1. So 0, 4 plus 1 is 5. So option 1934. இருங்க ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆப்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் கரெக்டு தான். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? 1 factorial value 1, 2 factorial is equal to 2 into 1 2. சாரி, இங்கே 2 வருமோ? சாரி, இங்கே 2 வரும். So 2, so then, so which is 2. So அப்போ 6 plus 4 is 10, 10 plus 3 is 13. So last digit is 3. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபேக்டோரியலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். So 1 factorial power 1 factorial, 2 power 2 factorial power 2 factorial. So 1 factorial the whole power 1 factorial plus 2 power 2 factorial the whole power 2 factorial plus 3 power 3 factorial the whole power 3 factorial plus etc. plus 101 power 101 factorial the whole power 101 factorial. So இதோடைய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறாங்க. So 4 factorial. எஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஸோ எவ்வளோ ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலான்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ 1 factorial is equal to 1. So 1 factorial 2 3 4. Okay. So இந்த क्वेश्चन நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒன் ஃபேக்டோரியல் கொஸ்டின் கரெக்டாக எல்லாமே ப்ளஸில் தான் இருக்கு. வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே நம்ம மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோன்னா இது 2 into 2 factorial. ஓகே, ஓகே 2 into 2 factorial. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா 1 factorial the whole power 1 factorial plus 2 into 2 factorial the whole power 2 factorialக்கு 2 factorial. கரெக்ட்? எஸ். ஸோ 2 factorial the whole power 2 factorial plus 3 into
3 factorial power 3 factorial plus 4 into 4 factorial power 4 factorial plus 5 into 5 factorial power 5 factorial plus etc. ஏன் நான் ப்ளஸ் எக்ஸட்ரா போட்டேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன ரூல் பார்த்து வச்சுருக்கோம், 5 ஃபேக்டோரியலில் இருந்து 5 ஃபேக்டோரியல் ஆர் எபோவ் 5 ஃபேக்டோரியல் கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியலில் லாஸ்ட் டிஜிட் 0. லாஸ்ட் டிஜிட் 0வா? அப்போ இந்த டேர்மில் இருந்து நமக்கு என்ன ஆகும், இதோடைய வேல்யூ லாஸ்ட் டிஜிட் 0 ஆகும். ஸோ 0வை எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் அகைன் 0 தான் வரும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியலில் இருந்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லையும் லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ரைட்? 5 ஃபேக்டோரியல் ஆர் கிரேட்டர் தென் 5 ஃபேக்டோரியலுடைய லாஸ்ட் டிஜிட் 0ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ 5 ஃபேக்டோரியல் 0 அப்படின்னா 0வை எத்தனை டைம் பவர் எடுத்தாலும் அதோடைய ஆன்சரும் 0 தான், லாஸ்ட் டிஜிட். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ 5 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல், 6 இன்ட்டு 6 ஃபேக்டோரியல், அப் டு 101 இன்ட்டு 101 ஃபேக்டோரியல். இது வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் என்ன தான் வரப்போகுது, 0 தான் வரப்போகுது. ஸோ அதனால் 5ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ மிச்சம் இருக்க வேல்யூ என்ன, 1 ஃபேக்டோரியல் பவர் 1 ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 பவர் 2 இஸ் 4, 2 4s are 8 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இஸ் 6 பவர் எனிதிங் 6. ஸோ 6 3s are 18. ஸோ இங்கேயும் 8 வரும். ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல்ன்றது வந்து 24. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 ஹோல் பவர் லாஸ்ட் டிஜிட் இங்கே 24. 24 இஸ் த மல்டிபிள் ஆஃப் 24 இஸ் த ஈவன் நம்பர். ஸோ 4 பவர் ஈவன் அப்படின்னா 6. ஸோ அப்போ 6 4s are 24. ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 4. தென் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா நம்பருடைய லாஸ்ட் டிஜிட்டும் 0 தான் இருக்கும். 5க்கு அடுத்து 5 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் பவர் 5 ஃபேக்டோரியல் எல்லாமே 0 0 0ன்னு இருக்கும். தேர்ஃபோர் இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ அப்போ 8 + 1 இஸ் 9, 9 + 8 is 17, 17 + 4 is 21. So last digit is 1. Answer for this question is 1. Okay. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்றதை ஒன்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலாக இதுலேயே நம்ம டைப் பண்ணுறதுனால, ஸோ இன்கேஸ் நம்ம வேர்டில் டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இதிலே டைப் பண்ணதுனால நமக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Four into 9 square, 4 into 4 power 3, 4 power 3 into 9 power 4. Question ரைட்டா? ஸோ கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீரைட் பண்ணால் கொஞ்சம் புரியும். 4 into 9 square into 4 cube into 9 power 4 into 4 power 5 into 9 power 6 into etc. into 4 power 99 into 9 power 100. ரைட்டா? தானே கொஸ்டின் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். 4 into 9 square. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்னா, இது வந்து 4 பவர் என்ன அப்படின்னா ஆன் நம்பர்ஸாக இருக்குது. 1 3 5 7 up to 99. 9 பவர் எப்படி இருக்குன்னா 2 4 6 up to எக்ஸட்ரான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா 4 எல்லாம் தனியாக, 9 எல்லாம் தனியாக. ஸோ அப்போ 4 power 1 into 4 power 3 into 4 power 5 into etc. up to 4 power 99, 4 தனியா into இதெல்லாமே ப்ராடக்டில் தான் இருக்குது. இதை தனியாக ப்ராடக்ட் பண்ணுவோம், இதை தனியாக ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ into 9 power 2 into 9 power 4 into 9 power 6 into etc. into
9 power 100. ஸோ நமக்கு என்ன தெரியும், பேஸ் சேமாக இருந்து பவர் டிஃபராக இருந்தால் அந்த பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 power 1 plus 3 plus 5 plus etc plus 99 into 9 power 2 plus 4 plus 6 plus etc up to 100. ஸோ இப்படி பிரித்து எழுதிக்கலாமா? ஸோ கொஸ்டின் எப்படி ரீரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், 1 plus 3 plus 5 plus etc plus 99 இதுக்கான ஆன்சர் செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். 1 plus 3 1 அப்படின்னா தட் இஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். 1 plus 3 is 4. So which is 2 square. 1 plus 3 plus 5 which is 9 which is 3 square. 1 plus 3 plus 5 plus 5 plus 7 10 16. So 16 is 4 square. So அதே மாதிரி 1 plus 3 plus 5 plus 7 plus 9 is equal to 25 which is 5 square. So அப்போ sum of first n odd numbers, sum of first n odd numbers. So அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா sum of first n odd numbers is n square. ஸோ இங்கே n நம்பர்ஸ் இருக்கிறதுனால அந்த n ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒன்லி 1 நம்பர் இருக்கு. ஸோ அதனால 1 ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே 2 நம்பர்ஸ் இருக்கு, அதனால 2 ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே 3 நம்பர்ஸ் இருக்கு, 3 ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே 4 நம்பர்ஸ் இருக்கு, ஸோ 4 ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே 5 நம்பர்ஸ் இருக்கு, ஸோ 5 ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ 1 3 5 அப் டு 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? ஸோ எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னா இந்த கொஸ்டினை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த கொஸ்டின்ல 50 நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 1 3 5 7 எக்ஸெட்ரா அப் டு 99. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 8 இருக்கும், அப் டு 100 இருக்கும். ஸோ அப்போ 1லேருந்து 100 வரைக்கும். ஸோ அப்போ ஒரு நம்பர் விட்டு விட்டு எழுதியிருக்கோம். ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடியதில் 50 நம்பர்ஸ் ஆட் நம்பர் இருக்கும், 50 ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆட் நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 50 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 50 ஸ்கொயர். ஓகே, ஸோ 50 ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 power 50 square is 50 into 50. Okay, 4 power 50 into 50. So 50 into 50, 5 5 are 25, 2500 into 9 power 2 plus 4 plus 6 plus etc up to 100. So 2 plus 4 plus 6 plus 8 plus etc up to 100. ஸோ இதிலிருந்து நம்ம எதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம், 2வை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ அப்போ 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா அப் டு 50. ஸோ இதோடைய வேல்யூ என்ன, n into n plus 1 by 2. ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன, 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா plus n is equal to n into n plus 1 divided by 2. ஸோ இங்கே என்ன இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 50 இருக்குது. therefore 2 into 50 into 51 divided by 2. ஸோ 2 get cancel. ஸோ மிச்சம் இருக்கிறது 50 into 51. ஸோ அப்போ 50 into 51 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 1s are 5, 5 5s are 25. ஸோ 0. ஸோ 2550. ஸோ which is
9 power 2550, which implies 4 power even number. 4 power even number அப்படினா 6 into 9 power even number. 9 power even number na 1. So answer for this question is 6. So இந்த question இன்னும் சிம்பிளா ஏதாச்சும் செய்யலாமா? இன்னும் சிம்பிளா ஏதாச்சும் செய்ய முடியுமா? 1, 3, 5, etc. So this is the way. Okay, இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஈவன் நம்பராக வரப்போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது இன்னும் சிம்பிளாக அப்படின்னா இப்போ கொஸ்டினை வந்து இந்த ஸ்டெப்பு நமக்கு தேவை. கொஸ்டின் இது, கொஸ்டின்லேருந்து இந்த ஸ்டெப்பு நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சம் ஆஃப் என் நேச்சுரல், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் ஆடு நம்பர். ஸோ ஆடு நம்பர்ன்றது ஸ்கொயர். ஓகே, ஆடு நம்பர்ன்றது ஸ்கொயர். ஸோ எய்தர் ஆடு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் ஒரு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பராக வரும். கரெக்ட். ஸோ ஒரு ஆடு நம்பர் 5 ஸ்கொயர், ஸோ 5 is 25, சாரி ஆட் அண்ட் ஈவன் வரும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சம் என் ஸ்கொயர். ஸோ என் ஸ்கொயர் தான் எடுக்க முடியுமோ? எஸ் 25, அந்த ரூல் போட முடியாது. சாரி. ஸோ ஈவன் நம்பர் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். என்ன சிம்பிளாக நம்ம n ஸ்கொயர். ஸோ 4 power n ஸ்கொயர். n is equal to 7 போட்டால் 7 7s are 49, 9 போட்டால் 81, ஈவன் நம்பர் வரும். ஸோ ஹியர் 99 is 50. ஸோ 50 is a ஈவன் நம்பர். ஈவன் நம்பரை ஸ்கொயர் பண்ணால் அகைன் ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ ஆடு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஆடு வரும், ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் ஈவன் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சு மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். ஸோ இது சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது என்ன 9 power 100, 4 into 9 square, 4 into 9 square, 4 plus 9 square, 22, 4 plus 9 square, 4 cube into 9 power 4, 4 power 5 into 9 power 6, அதே ப்ராப்ளம் தான். ஓகே, 4 power 99, 4 power 99 into 4 power 99, அதே ப்ராப்ளம் தானே இல்லையா? 4 into 9 ஸ்கொயர். ஓகே, இங்கே அடிஷனில் இருக்கு. ஓகே. ஸோ இங்கே அடிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருந்தது போன ப்ராப்ளம். ஸோ இங்கே அடிஷனில் இருக்குது. ஸோ அடிஷனில் இருந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அடிஷனில் இருந்தாலும் ஈஸி தான். அடிஷனில் இருந்தால் டஃப்லாம் கிடையாது, அடிஷனில் இருந்தால் ரொம்ப ஈஸி. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 power 1 plus 4 cube plus 4 power 5 plus etc. up to 4 power 99 plus 9 square plus 9 power 4 plus etc. up to 9 power 100. So இங்கே 4 and 9 வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ 4 power odd அப்படின்னா 4 power odd அப்படின்னா 5 லாஸ்ட் டிஜிட் 4 வரும். 4 power even அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 6 வரும். ஸோ அதே மாதிரி 9 power odd அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 9 வரும். ஸோ 9 power even அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 1 வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, 1லேருந்து 99 வரைக்கும் நமக்கு 50 நம்பர்ஸ் இருக்கு. 50 நம்பர்ஸ், ஓகேவா? 50 நம்பர்ஸுமே என்ன, ஆடு நம்பர்ஸ். 4 power odd. ஸோ 4 power odd அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 4 வரும். ஸோ இந்த 50 நம்பர்ஸுக்கும் லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 4 plus 4 plus 4 plus up to 50 டேர்ம்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 into 15 எழுதிக்கலாமா? ஸோ 4 plus 4 அப்படின்னா 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3 இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 4 plus 4 plus 4 இங்கே 50 டைம்ஸ் இருக்கும்.
ஸோ 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா அப் டு 50 டைம்ஸ். ஸோ ஆட் பண்ணால் 50. ஸோ அப்போ 4 × 50 எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 9 பவர் ஈவன் நம்பர். ஸோ 9 பவர் ஈவன் நம்பர்னா 1. ஸோ 1 + 1 + 1 அப் டு எத்தனை டைம் இருக்கும்? 50 டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 50. ஸோ அப்போ 4 × 50 என்னது 200 + 50. ஸோ ஆன்சர் இஸ் 250. ஸோ அவங்க கேட்டுக்கிறது என்னது லாஸ்ட் டிஜிட். ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 0. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0. ஓகே. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 0. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அந்த கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி வேணால் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Sorry. So problem 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. up to 101 cube. Okay. So power 3. So 1 cube plus 2 cube plus 103 cube. So formula na 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. up to 101 cube. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ 101. 101 × 102 / 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 61. ஸோ உள்ள இங்கேயும் 1 இங்கேயும் 1 1 × 1 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி தான் 1 பவர் 4 + 2 பவர் 4 + 3 பவர் 4 எக்ஸெட்ரா அப் டு 75 பவர் 4. ஸோ பவர் 4 ஓகே. பவர் 4க்கு ஃபார்முலா இருக்கா? ஃபார்முலா இல்லை. ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 1 பவர் 4 எல்லாமே அடிஷனில் இருக்கு. ஃபைவ் 5 are 25, 6 7னா அப் டு 75 வரைக்கும் இருக்குது. ஸோ 211. ஸோ அப்போ ரிப்பீட்டடாக போட்டோம்னா ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி செய்யலைன்னா 1 பவர் 4 + 2 பவர் 4 + 3 பவர் 4 + 4 பவர் 4 + 5 பவர் 4 + 6 பவர் 4 + 7 பவர் 4 + 8 பவர் 4 + 9 பவர் 4 + 10 பவர் 4. அகெயின் 11 பவர் 4னா இதுதான் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ 11 பவர் 4 21 பவர் 4 31 பவர் 4 41 பவர் 4. ஸோ இதே மாதிரி நமக்கு சைக்கிள் வரும். எத்தனை டைம் வரும்? 51 61 71 71 பவர் 4 72 பவர் 4 73 பவர் 4 74 பவர் 4 75 பவர் 4. ஸோ நம்ம ஷார்ட்கட் பில்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்படி தான் ஷார்ட்கட் பில்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா பவர் 4. ஸோ அப்போ இதோடைய வேல்யூ 1. 2 பவர் 4 2ஓட சைக்கிள் என்ன இருக்கும்? 2 2 4 8 6 இருக்கும். ஸோ தென் 3 பவர் 4 3ஓட சைக்கிளில் லாஸ்ட் என்ன வரும்? 1 வரும். 3 9 9 3 27 7 3 21. 4 பவர் ஈவன் நம்பர். 4 பவர் ஈவன் நம்பர் அப்படின்னா 4 பவர் ஆட் நம்பர்ன்றது 4 4 பவர் ஈவன் நம்பர்ன்றது 6. இங்கே 5 இங்கே 6 7 பவர் 4 அப்படின்னா 7 பவர் 4ஓட லாஸ்ட் டிஜிட் 1 வரும். 7 7 49 9 7 63
3 7s are 21. ஸோ 8க்கு 8 power 4, 8 power 4 வந்து 8 8s are 64, 64, 32, 2 4 2 8s are 16, 6 வரும். ஸோ 9 power even number, 9 power even numberனா 1 which is 0. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 14 19 14 19 20 20 26 32 33 33. ஸோ 3. ஸோ இதே மாதிரி 1 2 3 4 5 6 6 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 3 + 3 +, ஸோ 3 × 6 6 3s are 18. ஸோ லாஸ்ட் டிஜிட் 8 வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 1 + 6 + 1 + 6 + 5. ஸோ அப்போ 7 + 7 is 14, 14 + 15 is 19. ஸோ அப்போ 19, 9 + 1 is 7, 7 லாஸ்ட் டிஜிட் வரும். ஸோ அதை நம்ம எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம்? ஸோ இதுலேருந்து ஷார்ட்கட் எப்படியாவது பில்ட் பண்ணலாமா? ஸோ இதில் ஷார்ட்கட் பில்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கொஸ்டின் ரைட்டு தானே? கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக் இல்லைல்ல? 25th கொஸ்டின். So 25th question. On power 4 question right தானே? Question 3 3 3 3 3 1 2 3 4 5 6 7 1. Question right தான். இதோடைய லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ அதே மாதிரி 11லேருந்து 20⁴ வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் 3 வரும். 3 எத்தனை டைம் வரும்? 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் வரும். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா 7 3s are 21. ஸோ 1. ஸோ ஹியர் 7 7 14, 14 + 1 is 19, 0. எஸ். ஸோ 1⁴ -10⁴ வரைக்கும் யூனிட் டிஜிட் எடுத்தால் லாஸ்ட் டிஜிட் 3. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த சைக்கிள் இருக்கும். 1⁴ என்ன லாஸ்ட் டிஜிட்டோ அதே தான் 11⁴ இருக்கும். ஸோ இதே மாதிரி இதோடைய லாஸ்ட் டிஜிட் 3 வரும். 11⁴ 20⁴ வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் 3 வரும். 21⁴ 30⁴ வரைக்கும் லாஸ்ட் டிஜிட் 3 வரும். ஸோ இதே மாதிரி எத்தனை டைம் வரும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 3 + 3 + 3 + 3 + 3 + 3 + 3 7 டைம்ஸ் ப்ளஸ் இங்கே நமக்கு என்ன இது ஆட் பண்ணால் 71⁴ 1. ஸோ அப்போ 1 + 6 is 7, 7 + 7 is 14, 14 + 5 is 19. ஸோ 9. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுலேருந்து காமனாக 3 எடுத்துடலாம். ஸோ 3 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 × 7 + 9. ஸோ 7 3s are 21. ஸோ லாஸ்ட் டிஜிட் 1, இங்கே லாஸ்ட் டிஜிட் 9. ஸோ 1 + 9 is 0. ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 0. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே,
ஸோ இது எதுவுமே நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கல, ஸோ அப்படியே தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/5. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ 1/5 சம்திங் எனிதிங். ஸோ இப்போ 1/5 சம்திங்கிறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பவர் எல்லாமே 5. ஸோ பவர் எல்லாமே 5 அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் சிம்பிள். இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ஏன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னா நமக்கு தேவை லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் அப்படின்னா 1/5 ப்ளஸ் 2/5 ப்ளஸ் 3/5 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 98/5. ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாமா? ஸோ ரீரைட் பண்ணோம்னா பவரை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ பவர் 4 எடுத்துக்கலாம். 4 and 9க்கு 4 and 9க்கும் நீங்கள் பவர் 4 எடுத்துக்கலாம். அதுக்கு ஆன்சர் தப்பாலாம் வராது. ஏன்னா பவர் 4 எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகி திரும்ப ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். ஓகே, ஸோ 5 இருக்குது. ஸோ 5 நீங்கள் 5 அப்படின்றது ஆட் நம்பர். ஸோ அதை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 1 எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஆட் நம்பர் தான். ஓகே, ஸோ அதனால எந்த சேஞ்சும் இருக்காது. ஆட் நம்பராக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். தேர்ஃபோர் இது எல்லாத்துக்கும் டிவைட் பை 4 போட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் 1 வரும். ஸோ எப்படி எழுதிக்கலாம்? 1/1 ப்ளஸ் 2/1 ப்ளஸ் 3/1 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 98/1. ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? n × n + 1/2, n × n + 1/2. ஸோ இங்கே n இருக்க வேண்டிய இடத்துல 98 இருக்குது. ஸோ 98 × 99 டிவைடட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4, ரிமைண்டர் 18. ஸோ 9. ஸோ 9 9s are 81. ஸோ லாஸ்ட் டிஜிட்டில் என்ன வரும்? 1 வரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 1. ஓகே, ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு சில கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கொஸ்டின் அப்படியே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். One square plus 2 cube plus 3/4 plus 4/5 plus 5/6 plus 6/7 plus 7/8 plus 8/9 plus 9/10. ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். இதோடைய யூனிட் பிளேஸ் 1. 2 கியூப்னா 8. 3/4 3 யூனிட் பிளேஸ் 4th சைக்கிள் வந்து 6 வரும். ஏன்னா 3/1 3 9 9 3s are 27 7 3s are 21. சாரி, இது 1 வருமோ? 1. ஓகே, 4/5. ஸோ ரிமைண்டர் 1 வரும். ஸோ விச் இஸ் 4. ஸோ 5 எத்தனை டைம் போட்டாலும் 5, 6 எத்தனை டைம் போட்டாலும் 6, 7/8னா 7/4, 7 49 63, 3 × 7 21. ஸோ 1. ஸோ 8 அப்படின்றது வந்து ஆட் நம்பர். ஸோ 8/1 அப்படின்னா 8. 8 வந்து பவர் சைக்கிள் 4, 8/1. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். ஸோ விச் இஸ் 8. 9/10. ஸோ 9 ஈவன் நம்பர். 9 square is 81. ஸோ 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 + 10 10 10. ஸோ 10 20 30 35. ஸோ லாஸ்ட் டிஜிட் இஸ் 5. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். யூனிட் டிஜிட்டில் எப்படிலாம் கொஸ்டின் இருக்குன்றத ஓகே டீட்டெயிலாக நமக்கு எல்லாமே இது தெரியும். ஓகே, ஸோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகே, இப்போ மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறது? இப்போ மார்க் டெஸ்ட் எப்படி எழுதுறது அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஆப்பில் உள்ளே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே சைன்இன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து 3 கோர்ஸ் காட்டும். ஓகே,
3 கோர்ஸ் காட்டும். A to Z கம்ப்ளீட்னு ஒன்று காட்டும், கம்ப்ளீட் மேக்ஸ் ஸ்பெஷல் பேஜன் காட்டும், இன்னொரு இதில் வந்து மார்க் டெஸ்ட் அப்படின்னு காட்டும். மார்க் டெஸ்ட். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நம்ம இன்னும் பப்ளிஷ் பண்ணலை, இப்போ காட்டாது, உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்ற கோர்ஸுக்குள்ளே போங்க. கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் 1ன்னு இருக்கும். மார்க் டெஸ்ட் 1ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க் டெஸ்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ நாளைக்கு மார்னிங் 10 AM கரெக்டாக இது வந்து 10 AMக்கு ஓகேவா, 10 AMக்கு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். கரெக்டாக 10 AMக்கு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். 10 AM நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாளைக்கு டோட்டலாக நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட்டில் வந்து நம்ம எதுனா ஆவரேஜ் ப்ளஸ் யூனிட் டிஜிட். ஸோ ஆவரேஜ் ப்ளஸ் யூனிட் டிஜிட் சேர்த்து நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ 30 கொஸ்டின்ஸ் போத் ஆவரேஜ் அண்ட் யூனிட் டிஜிட்டில் இருக்கும். ஸோ டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் இருக்கும். டைமிங் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணலாமான்றதை யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 30 கொஸ்டின்ஸ் எழுதலாம். ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் எழுதலாம். ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸை நம்ம ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை, நம்ம நேம் இதுதான், நம்ம ஆப்போட நேம் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப் ஓப்பன் ஆகும். உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் 3 கோர்ஸ் இருக்கும். 2 கோர்ஸ், ஒரு கோர்ஸ் வந்து 777 இருக்கும், இன்னொரு கோர்ஸ் வந்து 555 இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது 1 ரூபீன் இருக்கும். பட் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். பட் அதில் 1 ரூபீன் காட்டும். ஓகே, ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணா, ஜஸ்ட் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் 1ன்னு இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 30 கொஸ்டின்ஸ் 50 மினிட்ஸ். ஓகே, ஸோ மார்னிங் 10 AM உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நாளை கழிச்சு விச் மீன்ஸ் சண்டே மார்னிங் இந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு மார்க் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.